an oblique sketch for each one of the given isometric shapes. So isometric shapes வந்து கொடுத்திருக்காங்க, நம்ம oblique sketch வந்து draw பண்ணணும். ஓகேவா? So oblique sketch வந்து எதுல draw பண்ணுவோம்? Squared paperல தான் நம்ம draw பண்ணுவோம். So அதுதான் இப்போ நம்ம draw பண்ண போறோம். First இந்த picture வந்து draw பண்ணுவோம். Dimensions எதுவுமே நமக்கு கொடுக்கல, அளவுகள் எதுவுமே கொடுக்கல. நம்ம இந்த dimension, அதாவது இந்த dotsல இருக்கிற அளவை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணி எழுத போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து இந்த டாட்லேருந்து இந்த டாட் போகிறது ஒரு யூனிட் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே 2 டாட்ஸ் போகிறதுனால இங்கேருந்து இங்கே போகிறதுனால இது 2 நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே 2ன்றதுனால இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது, இங்கேயும் 2 தான் இருக்குது. ஸோ ராம்பஸ் மாதிரி நமக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்கும். நம்ம இப்படி சைடாக இருந்து பார்க்கறதுனால லுக்ஸ் லைக் அ ராம்பஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த லென்த் பாருங்க, இந்த டைமென்ஷன் பாருங்க, 1 2 3 4. ஸோ இது வந்து நமக்கு 4 இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 2, ஸோ 2 இருக்கு. ஓகேவா? ஸோ இது 2 இருக்கு, இது 2 இருக்கு, அதே மாதிரி இது 2, இதுவும் 2 தான். ஸோ இது ஒரு ராம்பஸ். நெக்ஸ்ட் வந்து இந்த லென்த் பார்ப்போம், இந்த எலிவேஷன் லென்த் பார்ப்போம். 1 2 3 4 இருக்கு, அதே மாதிரி இங்கே 4 தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே 2 இங்கே 2 இங்கே 2 இங்கே 2. ஸோ இது ஒரு ராம்பஸ். நெக்ஸ்ட் இந்த லென்த் பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 இருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ மெஷர்மெண்ட்ஸ்லாம் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 6 வச்சு ஒரு ஹைட் வந்து ட்ரா பண்ணிக்க போறேன். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் அதை வந்து நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிராஸாக போயிருக்கு, 4 வந்து கிராஸாக போயிருக்கு. ஸோ நான் இப்போ இங்கே வந்து கிராஸாக போகிறேன். ஸோ கிராஸாக போகிறப்ப எக்ஸாக்டாக ஹாஃப் ஆஃப் த ஸ்கொயர்ஸை பாஸ் பண்ணி போகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. வெஸ்டர்ன் ஆகுதான். நெக்ஸ்ட் வந்து இந்த லென்த் நான் ட்ரா பண்ண போகிறேன். இதுவும் நமக்கு கிராஸாக 2 2 2 2 போயிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 2 போகிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஹைட் ஸ்ட்ரைட்டாக வந்து 2 போகணும். ஸோ 2. நெக்ஸ்ட் வந்து கிராஸாக 2 போகுது, ஸ்ட்ரைட்டாக 2 வருது. ஸோ கிராஸாக 2 போகிறேன். ஸோ 1 2. நெக்ஸ்ட் ஸ்ட்ரைட்டாக 2. இந்த ஸ்டெப் வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் வந்து இந்த இது நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து கிராஸா 2 போகணும். ஸோ கிராஸா 2 போகணும்னா ஹாஃப் ஸ்கொயரை பாஸ் பண்ணி போகணும். நெக்ஸ்ட் இங்க ஒரு 2.